டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக்கொள்ளலாம். என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக, ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்துவிட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ்! எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்துக் கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு. எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். வெறுமே வீட்டில் பைண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்ததை சேர்க்க வீச்சம் போலே மாந்த இருக்கு. அப்படியா? பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு. எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சீருக்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம், இங்கே ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம். பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை. இங்கே நமது புகைப்படம். அழகு. இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு என் இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது. ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது ப்ராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் டிரார்ஸ்வாயை திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்தியமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது. அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை.
நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை. இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய். இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள். உங்களில் டிக்கெட் எங்கே? அற்புதம். இதுவென்று என்ன? விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்பட மாட்டா. ஓ இல்ல, என் முயலையை விட்டு செல்ல முடியாது. ஒரு யாசனை. என் தொப்பியின் கீழ் அதை மறைச்சிடுவேன். யாருக்கும் தெரியாது. நல்ல யோசனை இல்லையா? உங்கள் நாயை எனக்கு கொடுங்கள். அவன் இங்கே காத்திருப்பான். அடுத்தவர். இங்கே கொள்க. நான் எதையும் உடைக்கவில்லை. பரவாயில்ல. உங்களிடம் பல புதிர்கள் உள்ளனவா என்று நான் பார்க்க போறேன். ஸ்கேனர் ஏமாற்ற முடியாது. பார்க்கலாம். ஒரு முயல். அவன் விமானத்துல அனுமதிக்கப்பட மாட்டான். சின்னை பாருங்க. ஓ, அவரை அழைத்து செல்ல வேண்டாம், தயவு செய்து. அவனுக்கு இங்க ஏதும் ஆகாது. இப்போது உள்ள வாருங்க. ஓ, என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் இப்போது அழுகிறேன். நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். வணக்கம். உங்கள் தொப்பி கீழே யார் உள்ளார்கள்? என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் சிறிது மாயத்தை சேர்த்தால் ஒரு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் தோன்றும். வாவ், நீ அதை எப்படி செய்தாய்? அங்கே இன்னும் யாராவது உள்ளார்களா? வெறிச்சோடி போல இருக்கிறது. சரி, உள்ள வாருங்கள். நன்றி. எப்படி ஒரு கிருதி. தயவு செய்து விமானத்தில் செல்லுங்கள். ஓ, எவ்வளவு மர்மமாகிறது. ஓ வணக்கம். உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அங்கே என்ன இருக்கிறது? உங்களை சட்ட பகுதியில் உங்கள் நண்பையை மறக்கியது போல் தெரிகிறது. ஒரு நிமிஷம். டாட்டும். வாவ், இதற்கு காரணம் என்ன? ஓபாரா, மிக நன்றி. வருக. உங்கள் டிக்கெட். நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நன்றி. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? வணக்கம். உங்கள் குழந்தைக்காக எனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? குழந்தைக்கு பதிலாக ஒரு நாய்? இது எப்படி சாத்தியம்? மன்னிக்கவும். நீங்கள் எங்கேயும் பறக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்வது போல். அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க பாருங்க. நான் அந்த சாட்சியை எனக்கே வைத்துக்கிறேன். இதோ என் சீட்டு. ஆமாம், பார்க்கலாம். ஓ, ஒரு நிமிடம். விலங்குகள் இல்லை. நீங்க போகலாம். ஓ, நன்றி. நிறுத்துங்கள். உங்கள் பையில் ஒரு கினிபிக் உள்ளது. இது ஏற்க முடியாது. விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்படாது. தெளிவா? சூனியத்தை உதறுங்கள். அப்பது சோகம். விலங்குகளுக்காக அனுமதி இல்லையா? ஆனால் எனக்கு ஒரு தவளை இருக்கிறது.
அதை ஒரு புத்தகத்தில் மறைத்தால் எப்படி இருக்கும்? அருமையான யோசனை. நான் கத்தியை உடன் கொண்டு வந்தது நல்லது. என் நண்பனுக்கு ஒரு இடத்தை பொறித்து நாமும் சேர்ந்து பறக்கப் போகின்றோம். இப்படியாக. ஏய், கவனமாக இரு. மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. வணக்கம் தவளை, உங்களுக்கு என் யோசனை பிடிக்கிறதா? இங்கே அமைதியாக அமர்ந்து அசையாதீர்கள். வணக்கம், இங்கே என் டிக்கெட். நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் பார்ப்போம். சரி சரி, நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நல்ல பயணம். ஓ, யாரும் இதை பார்க்கவில்லை. தாங்கள் கப்பலுக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். சூப்பர், என் யோசனை வெற்றியடைந்தது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. அற்புதம். என் தவளையும் சரியே. நண்பா, வெளியே வா. நல்ல வேலை. என்ன, விமானத்தில் ஒரு தவளை? என்னிடம் இருந்து அதை எடுக்கவும். இதோ என் டிக்கெட். ஓ, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கையளி. ஓ, என்ன, உங்களிடம் ஒரு கிளி இருக்கிறதா? நீங்கள் அவனை கொண்டு செல்ல முடியாது. மனிதரே, அவர் உங்களது திருப்பின் போது இங்கே தங்குவார். ஓ, எப்படியாது? ஓ, இல்ல. அதை கேட்டீர்களா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய ஒன்றை பற்றி என்ன ஒரு யோசனை? என்ன? ஓ, சரி. ஆம், தயவு செய்து. ஓ, நன்றி. நான் போகலாமா? மிகவும் சரி. எல்லாம் நன்மையே நடைபெறும். அது போர்வையின் கீழே ஒளிச்சாலலாம் எனக்கு கிடைத்து விட்டது. சரி. வணக்கம். என் சகோதரன் கால் உடைந்து போயிற்று. எனவே நாங்களை கடந்து செல்ல செய்யலாமா? ஓ, உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன். உங்களின் டிக்கெட்டுகளை கொடுக்க முடியுமா? முற்றிலும் மறந்து விட்டேன். காத்திருக்கவும், நான் அவற்றை கண்டுபிடிக்கிறேன். இங்கே. அது என்ன? அது என்னை மிகவும் கள்ளி ஓட்டுகிறது. ஓ, அது தாங்க முடியாது. ஓ, கள்ளியால் பயந்து போகிறேன். அமைதியாக இரு. அவர் என்ன விஷயம்? ஏ, என்னை காட்டு. உனக்கு ஒரு பச்சளம் ஓனா இருக்கிறதா? அதனுடன் நீ போக முடியாது. ஓ, மன்னிச்சுங்கள். அப்படின்னா அது நடந்து செல்ல முடியாது என்பது உங்கள் சொல்கிறீர்களா? உங்களுக்கு அவ்வாறு உங்க தந்திரம் செய்ய நினைச்சீர்களா? தந்திரக்காரர்கள். நோக்கம். நமக்கு ஒரு விதி உண்டு. விலங்குகள் இல்லை. ஓ, ஓ, நண்பா. இல்லை. நான் ஒரு சின்சில்லாவை மிகவும் எடுக்க வேண்டும் என இதை நினைத்தேன். இங்கே விட்டு விடுங்கள். அது பறப்பதில்லை. ஓ, ஒரு வேறு விதி மீறு. இப்போது நீங்கள் உள்ளே வரலாம். உங்களுக்கு நல்ல பயணம். நான் என் சிறந்த நண்பனை விட்டு பறக்க விரும்பவில்லை. நான் ஒரு யோசனை வந்துட செய்தேன். மீன் பிடிக்கும் ஜாக்கெட்டை கீழே போடுங்கள். நான் பனாமா தொப்பியை கட்டி மீன் பிடிக்கும் கம்பியால் ஒரு கட்டுப்பாட்டை செய்து கொள்கிறேன். நான் குருடர்களுக்கான மூக்கு கணிக்கப்படுவேன். அப்படியே. மற்றும் என் பாஸ்போர்ட் புகைப்படத்தை திருத்துவேன். அங்கு உள்ளது விமானத்தில் பறக்கும் பெண் மற்றும் அவளின் வழிகாட்டி நாய். நான் மாற்ற உருவாக்கி காட்டும் நிபுணனாக இருக்கிறேன். அம்மா, விமானம் எங்கே? ஏய், நிற்கவும். அப்பா, அவள் குருடு. உன்கிட்ட டிக்கெட் இருக்கா? மிச்சான் எடுத்து விட்டான். எம், பார்க்கலாம். எம், சரியாக உள்ளது போல் இருக்கிறது. சரி, உங்களின் பாஸ்போர்ட்டும் ஒரு டிக்கெட்டும் இங்கே. நன்றி. உள்ளே வாருங்கள். ஓ, இல்ல, அரை சுருக்கில் என்ன ஒரு என்ன? அது என்ன? அவள் குருடா? என்ன? ஓ, நிறுத்து. நீ இப்படி பழக முடியாது. இல்ல. ஏய், அதுதான் ஐ போட்டு விட்டு வெளியே போங்க. ஓ, இல்லை. இதோ உங்கள் ஆவணங்கள். உங்கள் புகைப்படத்துடன் ஒப்பிட நான் பார்க்கிறேன். வாவ், எவ்வளவு அழகு! இது என் கனவு கண்ணி. வாவ்! ஓ, என் கடவுளே! அது சரி. வணக்கம். ஏம், வணக்கம். நான் உள்ள ஓ, வரலாமா? ஒரு நிமிஷம். நன்றி. நல்ல பயணம். ஓ, வாவ். ஓ, இறுதியாக நான் விமானத்தில் இருக்கிறேன். அச்சோ, உண்மையா?
சும்மா சொல்றேன். என்ன? ஓ நான் ஒரு விமானத்தில் இருக்கிறேன், அதனால் நம்முடைய செல்களை எடுக்கலாம். என் கடவுளே, இது என்ன சுண்டிப்பண்கள்? வறுமை. நீங்கள் என்னுடன் இருப்பது நல்லது. நல்ல பயணமாகட்டும். நான் தாமதமாகவா வந்தேன்? இதோ என் டிக்கெட். நீங்கள் தாமதப்படவில்லை. ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன. அது என்ன? ஓ, நீங்கள் விதிகளை தெரியவில்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லையா? என்ன கேடு? எனக்கு தெரியும். உங்கள் தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மேல் இல்ல நீ கீழே. என்ன செய்கிறாய்? நீங்கள் அற்புதமாக காட்சியளிக்கிறீர்கள். மஷ்ஹூர் போட்டோகிராஃபர். ஓ, உங்கள் புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஓ, கண்டிப்பாக. ஒரு நொடிக்கு காத்திருங்கள். நான் என் டை சரி செய்வேன். சூப்பர். 3, 2, 1. நாம் ஓ, போவோம். என் கண்களில் ஒரு மின்னல். ஆம், இப்போது நமக்கு சீக்கிரம் செய்ய வேண்டும். பூனைக்குட்டியை கேமரா பையில் ஒளித்து விடுவோம். ஓ, கவலைப்படாதே. உன்னை நான் பின்னால் விட்டுச்சு செல்ல போவதில்லை. அற்புதம். என்னிடம் இருக்கிறது. இப்படி ஏய். இதோ உங்களுக்கு. வணக்கம். ஓ, சீக்கிரம் செய்யவும். புறப்பட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ இங்கே இருக்கிறாயா செல்லம்? ஓ, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் முதல் பறப்புக்கு வாழ்த்துக்கள். ஓ, என் பார்வை திரும்ப வந்துச்சு. என்ன? பூனைக்குட்டி எங்கே? நீ செய்ய முடியாது. அடுத்து. ஓ, ஏதோ. நாங்கள் உங்களுக்கு ஒரு காந்தம் கொண்டு வருவோம். புதன், உன் ஒரு பட்டனை அழுத்த வேண்டும். வா, சீக்கிரமாக. ஒரு சிறந்த தேர்வு. ஏனெனில் இப்போது உன்மேல் முழுவதும் ஒரு வாளி புழுக்கள் விழப்போகின்றன. என்ன நச்சுன்னு இருக்கு? புழுக்கள் மற்றும் மண். இதுவே என் பயத்தை வரவழைக்க முயற்சிக்கிறாயா? இப்போது கூண்டு மிகவும் அருகிப்பட்டு இருக்கிறது. எனிட், சிரிக்கிறதை நிறுத்து. என் புழுக்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல செய்திகள். இது புழுக்கள் இருக்காது. சீரியல். அத பிடி. என்னை சீரியல் ரொம்ப பிடிக்கும். அத ஒரு கிண்ணத்துல விட்டு சாப்பிட போறேன். ஆமா, சரிதான். உனக்கு சில பால் இருக்கிறது. என்ன? பால் மிகச் சுவையாக இருக்கிறது. இது சிறந்த காலை உணவு. நான் நினைக்கிறேன் இது எனது முறை பற்றி நாங்கள் ஒரு பொத்தானை கையாள வேண்டும். இதிலேயா ஒன்று அழுத்தி பார்ப்போம். என்ன காத்திருக்கிறது? அப்பா, சகோர்பியன்கள் அல்லது நண்டு எச்சங்கள் இருக்குமா? இல்ல. இது என் கண் முன்னே நடக்கும் பயங்கர கனவு. இளஞ்சிவப்பு நஸ்டெல்லா. இதற்கெல்லாம் மேல் என்ன இருக்க முடியும்? அருவருப்பான நிறம். இது மட்டுமே இருக்கும் போல. எனது முறை கட்டானை அழுத்துவதற்கான நேரம். எனக்கும் அப்படி ஏதாவது வேண்டும். ஓம், எனக்கு என் நல்லவை எங்கே போயிற்று? சரி, நான் எல்லாமே கேட்கிறேன். நீ எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு என்ன நடக்க முடியும் என்று காட்டுவேன். இதோ சில கருப்பு பேஸ்ட். நான் இதை கீழ்க்கு வெளிமேல் கண்ணால் மற்றும் சில புதினாவுடன் தயாரித்தேன். மேலும் இங்கே ஒரு பிரஷ். அதனுடன் உங்களை சுத்தம் செய்யலாம். அது சாப்பிட்டேன். கோப்பையை அழுத்து. உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும். சிறந்த தேர்வு. கருப்பு இறகுகள் உங்களை காத்திருக்கின்றன. உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கும். ஆஹா, நான் நிறுவனத்தின் பொத்தானை அழுத்த விரும்புகிறேன். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சிரப். அதை விட நன்று ரெயின்போ ஸ்கிடல்ஸ் கேண்டி. அவை மிக அதிகம் உள்ளன. எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அனைத்தையும் முயற்சிக்க ஆசைப்படுகிறேன். எந்த பெண்ணும் வயதானோமாக. நீங்கள் பொத்தான்களை தேர்ந்தெடுத்தீர்களா? பொத்தானை அழுத்த அவ்வளவு சிறந்த தேர்வு. நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகள் தயாரித்துள்ளேன். என்ன? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஜெபிக்கள் சூப்பராக இருக்கின்றன, ஆனால் இந்த அளவில் இல்லை. அண்ணா பாப்பெட்டால் மயங்கி விழுந்தாரா? ஆமாம், அவள் உயிர் பிழைத்தார். பயங்கரமான செய்திகள். இப்போது
நான் அழுத்தவில் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இதுதான் வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கும்? என் பிடித்த ஜெல்லி கண்கள் மற்றும் பச்சை பிசினீர் செருப்பு மிகவும் குளிர். நான் ஜெல்லி கண்களை விரும்புகிறேன், மேலும் நான் மிகவும் பசிக்கிறேன். நாம் அதை சாப்பிடலாம். அருவருப்பானது. இந்த முறை யார் முதலில் செய்வார்கள்? நான் செய்தேன். என்ன? ஹை, பொத்தானை அழுத்து. சீக்கிரமாக இரு. உன்னை கடிக்கவில்லை. சிறந்த தேர்வு. இவை வண்ண நெகிழ்மந்திகள். அவை மிகவும் ருசியாக தோன்றுகின்றன. நீயே முயற்சிக்க. அதுவென்ன? நெகிழ்மந்திகள் தானா? அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன. எனக்கு இந்த பட்டன் பிடிக்கும். புதன், உன் முறை. வாரும். எது அந்த சிப்? ஓ, அருமை. 2 சுவையான டேபாஸ்கோ ஜாடிகள் உன்னை காத்திருக்கின்றன. இதை பிடிக்க உனக்கு நிச்சயம் பிடிக்கும். நான் இதை போர் செய்கிறேன். வாவ், டேபாஸ்கோ. இது எனது பிடித்த சாஸ். அதன் காரத்தனம் என்னை பேய்களை நினைவுபடுத்துகிறது. அருமையான தேர்வு. அது தண்டனையா? இது எனக்கு எனது சொந்ததை உருவாக்க நல்ல வாய்ப்பு. அப்படியா சுவையாக இருக்கிறது? புதன் தீப்பிடித்து விட்டதா? அவசரமாக தீயை அடக்குவோம். புதன், நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. சரி, பொத்தானை அழுத்து. வா புதன். அருமை. என் புஸ்தகத்தில் ஒரு விரிவான சமையல் குறிப்பேடுக்கு இருக்கிறது. முதலில் மாவை பொதி செய்யுங்கள். அருமை. அடுத்தது என்ன செய்வோம்? அடுத்ததாக மாவு மென்மையானதும் சுவையானதுமாக இருப்பதற்காக நான் சற்று பால் ஊற்ற வேண்டும். மீதமுள்ளதையெல்லாம் 2 முட்டைகளை உடைத்து போட்டு அனைத்தும் தயாராகிவிடும். இதை செய்வோம். நான் கண்டிப்பாக ஒரு நிபுணன். இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம். என்ன? நான் மனிதன், மாவின் பாத்திரம் அல்ல. என்னை கலக்க விரும்பினீர்களா? ஆப்ஸ், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். யோசனை சுமாராக இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும். இதற்கு எனக்கு சில அடித்து கலக்கப்பட்ட கிரீம் தேவை. ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் சில அழகான வண்ண நிற குட்டி துளிகள். மிக மோசமான கனவாகும். நிறமுள்ள சிறு துளிகள் என்னை பதற வைக்கின்றன. உங்களை பார்க்கும்போது கீக் போல் இருக்கிறீர்கள். சரி, திருத்தத்திற்கு செல்லலாம். பட்டனை அழுத்தவும். பெரிய தேர்வு. உங்களுக்கு கடுகு கிடைத்தது. கவனமாக இருங்கள். கண்களில் விழுந்து விடாதே. ஓ, கொடிய கடுகு. எனக்கு வெறுப்பே. அது சுவையாக இருக்கிறது. என்ன? நீங்கள் என் கையில் கிடைத்து விட்டது. எங்கேயாவது உண்டானதை கண்டுபிடித்தேன். இங்கிருந்து வெளியேற முடியும். சோசி, உன்னை கூட விடுவிப்பேன். நன்றி ஆனேட். நான் அது பற்றி கனவு கண்டேன். வாழ்த்துக்கள். நீங்கள் அனைத்து தண்டனைகளையும் கடந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். பின்னர் சந்திப்போம். பை பை. சமையல் சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் எனக்கு கேக் வேண்டும். நீங்கள் தயாரா? ஓ, இதோ பார்க்கலாம். இது முற்றிலும் சிறந்தது. பாருங்கள், நான் அவற்றை நிறம் வாரியாக பிரித்துள்ளேன். நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. இப்போது மேலடுக்கு. நான் இதற்கு ஒரு இதய வடிவத்தை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் பேத்திக்காக எதுவும் செய்வேன். முழு ஜாரையும் ஊற்றுவேன். மேலா பக்கத்தில் பிரகாசமான டிராஜீஸ் வைப்பது அல்லது அது எதுவோ அதை உயர்த்தி. ஓ, அது அழகாக இருக்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். இருக்குது.
இது காதலுடன் செய்யப்பட்டது. அற்புதம். வாவ், அது நல்லது. ஆனால் இது ஏன் முறை? எனக்கு பபிள் கம் இருக்கிறது. அந்த கோடுகளை பாருங்க. அது கேக்கில் அழகாக இருக்கும். வாவ், அடுத்து என்ன இருக்கிறது? நிச்சயமாக சாக்லேட். ஓ ஆம், காத்திரு. இது பைத்தியம். ஓ பாட்டி, மிகவும் நன்றி. இது ருசியாக இருக்கிறது. நான் ஒரு பட்டாம்பூச்சி செய்தேன். ஒழியாத மோலே வைக்கிறோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ ஆம், இன்னும் சில சுவையானவை. சரியானது. பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இதோ என் சிறந்த கேக். மேலும் சுவையான களை சேர்க்கிறேன். ஓ ஆம், ஒரு கலைப்பணியை உருவாக்குகிறேன். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? எனக்கு தெரியும், ஒரு மாஸ்டர் பீஸ். இருக்கும். வாவ், எவ்வளவு அழகான கேக்குகள். ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. சுவையான M&M's. கேக் பற்றி என்ன? இது அற்புதமாக இருக்கிறது. ருசியானது. அடுத்த கேக்கிற்கு செல்லலாம். இந்த அழகான இதயத்தை பாருங்கள். இதிலிருந்து தொடங்குவேன். நம்ப முடியாதது. கேக் எப்படி இருக்கிறது? ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர். இப்போது பட்டாம்பூச்சி. ஓ வாவ், எல்லாமே சாப்பிடக்கூடியது. பட்டாம்பூச்சி தானே, மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது கேக் சாப்பிட நேரம். இது மிகவும் ருசியாக தெரிகிறது. மேலும் இது சுவையாக உள்ளது. வெற்றியாளர் யார் என்றால் ஆஹா, ஆம், நான் நன்றாக செய்தேன். இப்போது எனக்கு பார்பி பாணி கேக் வேண்டும். சரி பேத்தி, இதை செய்யலாம். மார்ஷ்மெல்லோ சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவை மிகவும் மென்மையானவை. அதை பாருங்கள். சரி, சில மார்ஷ்மெல்லோஸ்களை ஒட்டுகிறேன். ஓ அப்படியா? என்ன பிரச்சனை? நுடல்லா, எல்லாருக்கும் அது பிடிக்கும். இப்போது மார்ஷ்மெல்லோஸ். இது வேலை செய்யுமா? ஆம், இது சிறந்தது. அதை பாருங்கள். முடிந்து விட்டதா? எனக்கு இன்னும் சில இருக்கின்றன. ஏம், எனதுதை எடுத்துக்கொள். சரியானது. நன்றாக. நான் எனதிலிருந்து தொடர்கிறேன். இங்கே மார்ஷ்மெல்லோக்கள். இப்போது இதயங்கள். இனிப்பு உடை தயார். பாருங்கள். எனக்கு கை உரைகள் தேவைப்படும். மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறேன். கொஞ்சம் பச்சை நிறம் சேர்க்கிறேன். எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குகிறேன். என் பச்சை மாவு தயாராக உள்ளது. உருளும் கம்பியின் உதவியுடன் அதை உருட்டுகிறேன். பொம்மைக்கு ஒரு புதிய உடை தயாரிக்கிறேன்.
Brie, Ogre, and Drivery. இப்போது நாங்கள் அதை முழுமையாக செய்ய போகிறோம். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எனக்கு இது அற்புதமாக தோன்றுகிறது. சில பூக்கள். ஆம், இன்னொரு மாஸ்டர் பீஸ். எங்கள் கேக்குகளை சுவைக்க தயாரா? வாவ், அழகாக இருக்கிறது. நான் இதை செஃபிடம் இருந்து தொடங்குவேன். மார்ஷ்மெலோ சுவை மிகவும் நல்லது. எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது இதை. ஓ, இது நம்ப முடியாதது. சுவையாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக டைலரின் கேக். வாவ், எனக்கு இது பிடிக்கும். மிகவும் குளிர்ச்சியானது. ஆனால் யார் வெற்றியாளர்? அது கடினம். அருமை, எனக்கு தெரியும். பாட்டி, நன்றி பேத்தி. முடிவாக ஒரு சாக்லேட் ஸ்டிக் கேக். நீ எனக்காக அதை செய்வாயா? மிகவும் சரி. ஓ, இந்த சாக்லேட் குச்சிகள் அற்புதமாக இருக்கின்றன. வாருங்கள் பாட்டி. ஓ, உங்களிடம் இருந்து ஆயுதம் பறிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு நகைச்சுவை. சுரேஷ், நான் கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறேன். அதன் சுற்றிலும் இளஞ்சிவப்பு குச்சிகள். இப்போது இனிப்பு தூவல்கள் நேரம். இந்த சுற்றை நான் வெல்ல வேண்டும். அதிகமாக அதுவே சிறந்தது. ஆமா, சரியானது. மற்றும் ஒரு விழா. இது ஒரு பரிசு போல. உம்மு, பாட்டி, மரம். கொஞ்சம் காத்திரு சார். ஐஸ், நான் முழு கேக்கையும் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நல்லது. அந்த குச்சிகள் சிறியதாக இருக்க வேண்டும். மோசமா இல்ல. நடுவில் சில துகள்கள் மற்றும் சாக்லேட் முட்டைகள். இந்த கேக் பறவைகளுக்கான உண்மையான கூடு போல தெரியுது. அழகாக இருக்கிறது. கைகள் விலக்கி. இது உன்முறை செல்லம். நான் கேக்கின் மேல் பகுதியை அலங்கரிக்க பேஸ்ட்ரி பையை பயன்படுத்த போகிறேன். நான் சாக்லேட் கிரீமை பயன்படுத்தி அதை பக்கங்களில் சேர்க்கிறேன். ரொம்ப மோசமில்ல. சாக்லேட் குச்சிகளை பயன்படுத்தி ஒரு முள்ளம்பன்றி முகம். அருமை. அவன் அசாதாரணமாக. சாக்லேட் முள்ளம்பன்றி தயாராக உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாவ், நம்ப முடியாதது. நான் முதலில் எலுமிச்சை பழத்துடன் தொடங்குகிறேன். ருசியானது. இது மிகவும் நல்லது சகோதரா. அடுத்தது இந்த கூடு வடிவ கேக். ஓ, இது முழுமையான மகிழ்ச்சி. ருசியானது. முடிவில் ஒரு பரிசு கேக். வாவ், நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் பிங்க் சாக்லேட் குச்சிகள் இருக்கின்றன. கேக்கும் ருசியாக இருக்கிறது. நான் அறிவிக்கிறேன், இதுவே வெற்றியாளர். எனக்கு தெரியும். ஓ, சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் தர்பூசணியை ஏதாவது செய்யுங்கள். சரி பேத்தி,
இது செவல்ல இப்பொழுது இப்பொழுது துண்டுகள் உள்ளன. இப்பொழுது நான் இந்த தர்பூசணி துண்டுகளுக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் ஜெலட்டின் சேர்க்கிறேன். அவற்றையெல்லாம் உள்ளே வைத்து பின்னர் இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். ஸ்ட்ராபெரி சேர்க்கப்பட்ட தர்பூசணி ஜெல்லி தயாராக உள்ளது. வெட்டியதை உங்களுக்கு காட்டுகிறேன். சிறப்பானது. ஆமாம் ஆம். வா பாட்டி. பார்க்கலாம். பாட்டி கிட்ட இருந்து எதிர்பார்த்தது போல நான் என்ன பெறப்போகிறேன் பாருங்கள். நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள். இன்னும் சில நிமிடங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் நான் உருவாக்க போகும் அற்புதத்தை பார்ப்பீர்கள். சரி, இப்படித்தான். இதோ ஒரு சிங்கம். நான் வெவ்வேறு நிரப்புதல்களுடன் தர்பூசணி ஜெல்லி வைத்திருக்கிறேன். அது ருசியாக இருக்கிறது. எனவே நான் உங்களை விட சிறந்த சமையல்காரராக இருப்பேன். நீங்க பாக்குறீங்களா? இப்ப நான் இதை ஆரஞ்சுகளோட பண்ணினேன். பின்னர் மற்ற பழங்களுடன் அவளுக்கு அவற்றில் ஒன்றாவது பிடிக்கும். சரி, எனக்கு இங்கே ஒரு சிறந்த சிங்கம் இருக்கிறது. மேலும் அந்த அதிகப்படியானது தேவையில்லை. ஓ, புரிஞ்சது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது முடிவடையாதிருந்தால் நன்றாக இருக்கும். காத்திரு, இன்னும் இருக்கிறது. ஆம், ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என்ன பாட்டி? அது முடிந்து விட்டதா என்ன? ஓ, தர்பூசணி முடிந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஓ, பாண்டா. ஆம், நீ சரியாக சொல்கிறாய். அற்புதம். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என்னிடம் வேறு எந்த பொருட்களும் இல்லை. ஸ்கிட்டில்ஸ். நன்றி பாட்டி. மேலும் சுவைகள் எனக்கு அவை மிகவும் தேவை. ஓ, அருமை. என்னிடம் இங்கே மார்ஷ்மெல்லோஸ், மாம்பழ ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உள்ளன. மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் பால் மற்றும் பாண்டாவுடன் சேர்த்து ஒரு சுவையான பஞ்ச் செய்ய போகிறேன். இது தயார். பாட்டி, நீங்கள் இதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? சரி, பார்க்கலாம். இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. சரி, என் ஜெல்லி சுண்டுகளை நடுவுல வச்சு அழகாக காட்டுவேன். அப்படியே வெவ்வேறு நிறங்கள் மற்றும் வெவ்வேறு சுவைகள். நீங்க முயற்சிக்க விரும்புறீங்களா செஃப்? அதற்கு தேவையில்லை. சரி, நான் என் தொப்பியை தர்பூசணிக்காய் மீது வச்சு மிதிக்கிறேன். இங்கேதான். வா லில்லியன், முயற்சி செய். போ. நிறைய தேர்வுகள் இருக்கின்றன. ஒரு சுவாரஸ்யமான காக்டெயில் மூலம் தொடங்கலாம். பார்க்கலாம். வாவ், இது மிகவும் இனிப்பு. அருமை. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இந்த ஜெல்லியை பாருங்கள். முதலில் எதை தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, இதை முயற்சிப்போம். ருசியானது. அருமை. இதுக்கு ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது. The dear actor had oranges has to relax. Oh, the brown nuts and the topiya பாருங்க. Rar, என்ன ஒரு சிங்கம். இது ரொம்ப சுவையான தர்பூசணி. இது கண்டிப்பாக எனது பிடிச்சது. வாவ், சிங்கம் வென்று விட்டது. ஆம், என் வெற்றியை நான் சந்தேகிக்கவில்லை. தயவு செய்து எனக்கு ஒரு ஹாட் டாக் செய்து தருவீர்களா? என்னிடம் பனி உள்ளது. நீ சரி, முட்டைகள் எனக்கு இல்ல, அவற்றை எனக்கு கொடு. அதுதான் என் சமையலுக்கு அவை தேவை. ஓ, இறுதியாக முதலில் அதை உங்கள் தலை மீது உடைப்போம். அதை ஒரு கிண்ணத்தில் உடைத்து சில மாவு தயாரிக்கலாம். சரி, அருமை. கொஞ்சம் மாவும் சேர்க்கலாம். என்ன? இல்லை, அது எனது. நீ எடுத்தாயா? நான் வலிமையானவன். நான் 2 முட்டைகளை மாவில் உடைத்து மாவை பிசையவும் செய்வேன். அதுதான் சரி. வலிமையான கைகள் மட்டுமே சரியான மாவை செய்ய முடியும். மேலும் உங்கள் சமையல்காரர் வலிமையானவர்தான். ஆம், இது வேலை செய்கிறது. ஐயோ, அதுதான் எல்லாம் சுழல்கிறது. ஓ, சரி. ஹாட் டாக் பன்ஸ் நாய்கள் போல வடிவமைக்கப்படும். அதுதான். மற்றும் அவை நேராக ஓவனில் போகின்றன. ஓ, நடுவில் ஒரு துளை செய்ய மறக்காதீர்கள். நிச்சயமாக சரியானது. நேரம் அமைத்து காத்திருக்கலாம். ஓ, என்ன நடக்கிறது? ஏன் இங்கே இவ்வளவு சூடாக இருக்கிறது? அங்கே என்ன நடக்கிறது? ஓ, ஆம், என் சரியான பன் தயாராகிவிட்டது. ஹே பாட்டி, நீ என்ன செய்கிறாய்?
அதை பாருங்கள், அவை சுவையாக இல்லையா? எனக்கு நாய் வடிவிலானவை உள்ளன. இல்லை, எனதுவை மிகவும் அழகாக உள்ளன. நிறுத்து. என்ன நடக்கிறது? ஓர் நிமிடம். ஏன் எரிந்தது போல வாசனை வருகிறது? இல்லை, உண்மையில் இது மிகவும் சுவையாக வாசிக்கிறது. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை ஏமாற்றப் போகிறேன். அவர்கள் சண்டையிடும் போது நான் அவர்களின் பண்களை சுவைக்கலாம். அவை மிகவும் சுவையாகவும் புதிதாகவும் உள்ளன. பாட்டியின் பண்கள் சிறந்தவை என்று நினைக்கிறேன். ஓ பாருங்கள், நான் சொன்னேனே. நானும் கூட சேர்ந்து ஸ்டெல்ஸை திருடினேன். எனவே நான் மாவை தயாரிக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அதிகமான பகுதிகளை வெட்ட வேண்டும். இப்போது நான் மிகவும் அசல் ஹாட் டாக் செய்ய முடியும். அத பாருங்கள், அது ஒரு கார் பன்னில் 2 சாசேஜ்கள். என்ன நடக்கிறது நண்பர்களே? நீங்கள் சண்டையை நிறுத்த வேண்டும். வாருங்கள், பாட்டி உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள் மற்றும் சமையல்காரர் உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள். ஓ, நீ கடா சொல்ற செல்லம். அப்படியே நான் 2 சாசேஜ்ல உள்ள வச்சு அவற்றின் மீது சாஸ் ஊற்றுகிறேன். கேட்சப் மற்றும் மஸ்டர்ட். கண்டிப்பாக மேலே சீஸ் மறக்காதே. இங்கே உங்களுக்கு செஃப். இது உங்களுடையதை விட சிறந்ததல்லவா? ஆம் செஃப், இப்போது உங்களுடையதை செய்யுங்கள். எது சிறந்தது என்று பார்க்கலாம். ஆம், சரி சரி. எனக்கு இந்த குளிர்ந்த சாசேஜ் இருக்கிறது. அதை உள்ள வைக்கிறேன். இப்போது சில சீஸ், கொத்தமல்லி, சாஸ் மற்றும் நிச்சயமாக வறுத்த வெங்காயம். இப்போது அதை பார்பிக்யூவில் வைத்து குறுமையாக ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். ஓ ஆம், இது தயாராகிவிட்டது. ஓ, எவ்வளவு புகை. சரி, சாப்பிடுங்க. வாவ், பல்வேறு வகையான உணவுகள். ஓ, பல புகைகள். வாருங்கள் செஃப், அது என்ன நன்றாகவே தெரிகிறது. அதை சுவைக்கட்டும். இது மிகவும் நல்லது. சரி, இப்போது இந்த இனிப்பு நாய்க்கு செல்வேன். ஓ, அந்த 2 சாசேஜ்களுடன் வேலைக்கு செல்லும் கார் பாருங்கள். அற்புதம், நீ வென்று விட்டாய் சகோதரி. உண்மையிலா? நான் நன்றி, நான் சிறப்பாக செய்தேன். எலுமிச்சம் பழங்கள். சரி, எனக்கு எலுமிச்சை நீர் வேண்டும். எலுமிச்சை நீரா? பிரச்சனை இல்லை பேர குழந்தை. நான் எங்கு தொடங்குவது என்று எனக்கு தெரியும். பார்ப்போம். இந்த எலுமிச்சங்கள் சரியாக இல்லை. நான் சில புது எலுமிச்சங்களை எடுக்கிறேன். ஆஹா, அது நான் சாறை பிழிந்து அந்த தண்ணீருடன் கலக்க வேண்டும். அது அதிகமாக புளிக்காமல் இருக்க. அப்படியே மேலும் சில எலுமிச்சை துண்டுகளை சேர்க்க போகிறேன். ஓ, அதுதான் சேஜுலை சேர்க்கணும். அழகான நிறம் மற்றும் இனிய மனம் பெற ஒரு கிளையை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை அலங்கரிக்க பயன்படுத்தலாமா? சரிதானே? இது அழகாக இருக்கிறது. ஹே செஃப், என்ன? எனக்கு எந்த அலங்காரங்களும் தேவையில்லை. நான் ஒரு எலுமிச்சை நீரல்ல. நீ என்ன செய்கிறாய் பாட்டி? நீ என்னை கவனச்சிதற செய்கிறாய். நான் ஒரு வலுவான மனிதன். எனக்கு எந்த அலங்காரங்களும் அல்லது நகைகளும் தேவையில்லை. அதை பாருங்கள், இதுதான் என் எலுமிச்சை நீரை பரிமாறப் போகிறேன். சில எலுமிச்சை துண்டுகளை வைக்கிறேன். இப்போது சில மின்மினிகள். ஓ, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. Prema over Ibor I've created with hot dal as shield sirpri. அப்புறம் அங்கே பாடலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுல கார்பனேட் பண்றோம். அதுக்காக எனக்கு ஒரு ஸ்ரஸ்பு இயந்திரம் உள்ளது. பாருங்கள். ஓ ஆம், இதோ உங்களுக்கு. நன்றி. ஓ, உங்களுக்கு இன்னொன்றும் வேண்டுமா? சரி, அப்படியே இதோ உங்களுக்கு. மகிழுங்கள். பை பை. என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் பாட்டி? ஓ, லில்லி, எனக்கு கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. வாவ், எவ்வளவு விதவிதமான எலுமிச்சை பானங்கள். இது காலியா? இந்த மணமுள்ள ஒன்றை தொடங்கலாம். இதுக்கு ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நல்ல மனம் வருகிறது. வாவ், இதை நெருக்கமாக பார்ப்போம். சரி, இதை என் கண்ணாடியில் ஊற்றுவோம். ஓ, மிகவும் விசித்திரமாக உள்ளது. இது முற்றிலும் சுவையாக உள்ளது. சமையல்காரர், உங்களிடம் சிறந்த எலுமிச்சை நீர்க்கழிவு உள்ளது.
நீங்கள் வென்று விட்டீர்கள். ஆம் ஹூரே நான் என்ன செய்ய வேண்டும்? சரி தேன் ஜெல்லி. சரி நண்பர்களே, நீங்கள் தொடங்கலாம். நாய்க்கு உணவுடன் ஜெல்லி செய்ய வேண்டும். ஹனி, பாட்டி உணவு சமைக்கும் போதும் பந்தோடு விளையாட வேண்டுமா? அருமை. சார்லி என்ன தயாரித்திருக்கிறான் என்று பார்க்கலாம். அடாடா, இது அருவருப்பாக உள்ளது. இதை எடுத்து தள்ளுவோம். எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் இதற்கு முன் நாயின் எலும்புகளை தயாரித்து சமைக்கவில்லை. ஆனால் இது உண்ணக்கூடியது, மனிதர்களுக்கும் கூட. வித்தியாசமாக மணக்கிறது. நாம் இதை நாயின் உணவு பெட்டியில் வைத்து விடுகிறோம். ஓ, இதோ பந்து திரும்பி வந்து விட்டது. சார்லி, நிறுத்து. இதோ நான் சமைக்க தொடங்குகிறேன். செலம், முதலில் பாட்டிலை எடுக்கலாம். நாய்க்கு உணவை அதிலே ஊற்ற வேண்டும். பாத்தியா சார்லி, நீ விரும்பியது கிடைத்து விட்டது. அருமை. இப்போது தேனை பாட்டிலில் ஊற்றுவோம். இங்கே நிறைய தேன் தேவையாகும். தேன் அதிகமாக இருந்தால் ருசியாக இருக்கும். சிறப்பாக செய்தாய் கண்ணே. ஆஹா, அந்த பாட்டில கொடு, நான் ஏதாவது சேர்க்குமேன். ஆமாம், நிச்சயமாக நான் ராஸ்பெரி ஜாம் சேர்க்க விரும்புகிறேன். அதை நான் தானே செய்தேன். ஒரு கரண்ட போதாது. இது உரைய செய்ய வேண்டியது மட்டும்தான். ஓ சார்லி, இது ஆபத்தானது. பாட்டி அதை செய்து விடுவார்கள். உனக்கு டை மற்றும் ஸ்கார்ஃப் வேண்டும். நீ குளிர்வதை நான் விரும்பவில்லை. ஓ, விஷயங்களை மேற்கொள்ளலாம். அதை செய்யலாம். அருமையாக இருக்கிறது. என்ன, நீங்கள் இது முடித்து விட்டீங்களா? பாட்டியே, என் மூக்கு. பாருங்கள், என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்கிறேன். அத பாருங்கள். நீ வித்தியாசமா தெரியுற. சந்தோஷமா? அருமை. செய்யக்கூடியது. நாம் ஜெல்லி செய்கின்றோம். என்ன? அது அருமை. நிரப்புவதற்கு நாம் என்ன பயன்படுத்துவது? நடுகம்ப கேலகர் மற்றும் மேக்லக்கம் ஆகியோருடன் ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். இல்ல, அதற்கு பதிலாக மாம்லேடு பயன்படுத்துவோம். எனக்கு தெரியவில்லை. சரி, வா. சரி, நான் ஜாமை ஒரு பாட்டிலில் வைக்கிறேன். இதோ போய்விடுக. என்ன நடக்கும் என பார்க்கலாம். எவ்வளவு சுவை. ரோபோட்டுகள், எங்கள் ஜெல்லியை உறைய வைக்க முடியுமா? ஆமா, மிகவும் சக்தி வாய்ந்த இரசாயன கதிர். நாம் முடித்து விட்டோம். ஓ, இது நன்றாக இருப்பது போலவே தெரிகிறது. அழகிய குக்கி எலும்புகள். ஓ, மாமலேட். வாருங்கள், தொடங்குவோம். ஒரு கடி கடிக்கிறீர்களா? அருமையாக இருக்கிறது. இப்போது இரண்டாவது ஜெல்லியை முயலுவோம். வாவ், கெட்டதில்லை கெட்டதில்லை. இந்த குக்கிகளை எனக்கு மிகவும் பிடித்தது. ஆனால் இது பாட்டிக்கும் சார்லிக்குமே தான் போவது. ஓ, என்ன நடக்குது? இப்போ என் தலையில் ஒரு துவாரம் இருக்கிறது. ஆப்ஸ், ரோப்ளாக்ஸ், நீ இந்த செய்வதற்கு பெருமைப்பட்டிருக்க வேண்டியதில்லை. ஏய், நான் உன்னை மன்னிக்கிறேன் இதற்காக. ஆஹா, ஆமாம், இதை நான் எது செய்ய மாட்டேன். இப்போ எனக்கு என்ன வேண்டும் என்பதென்று தெரிந்துவிட்டது. ஒரு காக்டெயில். சுவாரஸ்யமாக. குவென்டின், உன் நாய் எனது சார்லியை பயமுறுத்துகிறது. ஆஹா, உண்மையான ரசிகர்கள், நீங்கள் ஆக்கிரமிகள். சமையலுக்கு தொடங்குவோம். எங்களுக்கு தேவையான அனைத்தும் இங்கே இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், எனக்கு ஸ்ப்ரைட் வேண்டும். இதை இங்கே ஊற்றுகிறேன். இப்போது டாக்ஸிக் வேஸ்ட் கண்டி மற்றும் புளிப்பு பொடி. இந்த முறை நாங்கள் வெல்ல வேண்டும். பாதகமாக. சிறையில்
உதாரணம் சுவை. கை வைத்து. ENDO. ரோபோட்கள் போங்கள், இதோ ஒரு சிறப்பு வெப்ப பொதி. என்ன ஒரு கனவு காட்சி! இந்த காக்டெயிலில் ஒண்ணும் ஆரோக்கியமானதில்ல. நாங்கள் உங்களுக்கு சமைக்க எப்படி என்று காண்பிப்போம். சார்லி, போகலாம். நான் ஒரு சாக்லேட் பாம் தயாரிக்கிறேன். ஏபி, எவ்வளவு அருமையான பையன் நீர்! நம்முடைய சாக்லேட் குண்டை அலங்கரிப்போம். அந்த நாயின் முகத்தை காண பாருங்கள். அது மிகவும் அழகாக வந்தது. சார்லி, நீங்க எங்க போறீங்க? ஓ, இது என்ன? ஓ, ராட். எனக்கு இது ஏன் வேண்டும்? சார்லி, மேசையின் சுற்றில் ஓடாதே. ஓ, வணக்கம் மரியாதைக்குரியவரே. இன்னைக்கு ஒரு கேடு கெட்ட நாள். உன் நாய் என் பெயிண்ட் களைச்சிடுச்சு. ஓ சார்லி, நீ ஏன் இப்படி செய்தாய்? மன்னிக்கவும் அப்பா. இதோ ஒன்று. மன்னிக்கவும். $100. எனக்கு இது தேவைப்படும். செய்து உங்கள் பால். நன்றி. சரி சார்லி, நமக்கு இப்போது பால் இருக்கிறது. அதை கோப்பைகளில் ஊற்றுகிறேன். நாங்கள் இதை பரிமாறலாம். ஓஹோ, இந்த 2 சாக்லேட் நாய்களோடு நல்லாக தோன்றுகின்றது. இதை பாலை சேர்க்கலாம். வாவ், மார்ஷ்மெல்லோ சேர்த்த சூடான சாக்லேட். அருமை. இதை சாப்பிடுவோம். சுவையாக உள்ளது. இப்போது இன்னொரு நாய் முயற்சிப்போம். பிங்க் ஹாட் சாக்லேட். என்ன? நான் வென்றேன். அதிசயம். ரொம்பவும் சுவையானது. அருமை. இது அசாதாரணமா தெரியுது. நாம திறக்கிறோமா? இன்னும் இல்லை, இன்னும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, மன்னிக்கவும். இந்த காக்டெயில் எனக்கு எந்தார்ஜி ஆக்கிவிட்டது. நான் உடனே ஆடணும். ரோபோட்ஸ், நாம் சேர்ந்து ஆடுவோம். ஓ, நிறுத்த முடியவில்லை. மற்றும் குவேண்டின் வெற்றியாளர்கள். ஓ, என்ன நிஜமாக? அப்படினா அப்ப எனக்கு ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுங்க. நாய் எலும்புகள். ஓ சார்லி, மீண்டும் அத பத்தி பேசுறீங்களா? பாட்டி எல்லாத்தையும் தனியா செய்ய போறாரு. ஓ, நான் உங்களை காதலிக்கிறேன். சார்லி, எனக்கு நாய் மூட்டைகள் மிக பொருத்தம். எனக்கு ஒரு டோஸ்ட் தேவை. பிறகு மொட்டாக்கீரை இலைகள் மற்றும் தக்காளி வறுத்த பேக்கன் போன்ற அனைத்து பியாருட்களையும் அடுக்கு அடுக்காக போடுகிறோம். அப்பை காணுங்கள். நமக்கு கொஞ்சம் தீவ வேண்டும். ஒரு பொரித்த முட்டையின் மேல் இருக்கும் செவ்வாய் சீஸை உருக்கி இருக்கிறோம். அற்புதம். அதை பூசப்பட்ட 2வது டோஸ்ட் கொண்டு மூடுகிறோம். அப்படி என்ன செய்கிறார் சமையல்காரர்? அருமையான சமையல் குறிப்புகள். சிறப்பு. அவர் பிஸியாக இருக்கிறார். சமையல்காரர் அழகாக சமைத்தது என்று எண்ணிக்கொள்வதற்காக நாம் சாண்ட்விச்சை அலங்கரிக்க வேண்டும். என்ன, பாட்டி நாய்க்கு மாறிட்டாரா? சார்லி எங்க? ஏதேனும் எனது கற்பனைதான். ஆனால் ஓர் தரிசனம். இது சார்லி போலத்தான் தெரிவிக்கிறது. நான் இன்னும் சிறிது ஓய்வு எடுக்க வேண்டும். ஓ சார்லி, வெகுமாறு மாட்டிக்கொண்டேன். ஓ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்போது மேல் வந்து விட்டதா? அது ஏதும் அற்புதமானதா? நான் நீங்க என்ன செய்யணும்னு காட்டுறேன். முதலில் சாண்ட்விச்சின் மேல் சீஸ் வைப்பு. இப்போ கொஞ்சம் பெப்பரோனி தேவை. அப்புறம் டோனட்ஸ் சாப்பிடலாம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. சாக்லேட்டுடன் கூகிகள்.
மிகவும் நிரம்பியது. சாக்லேட். ஆஹா. அப்பாடா. மற்றவற்றை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், தெரியுமா என்ன? நாங்கள் தயாராக உள்ளோம். சமையலகத்துறை நடுவர், நீங்கள் இதை முயற்சி செய்யலாம். வாவ்! வழக்கமற்ற சாண்ட்விச்கள். இந்த பெரியதாக இருப்பதிலிருந்து துவங்க விரும்புகிறேன். இதுக்குள்ள என்ன இருக்குது? இதுவும் மிகவும் வித்தியாசமாக உள்ளது. பெருமூவை மசிக்து ஆகிறதா? அப்பயாருட்டு நீயும் செய்ய மாட்டியா? பார்ப்போம் பாட்டி மற்றும் சார்லி என்னென்ன தயாரித்திருக்கிறார்கள். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது கண்டிப்பா சார்லி தான். அவனின் யோசனை சுவையாக இருக்கிறது. சுவையானது. இந்த சாண்ட்விச் என் மனதை உருக்கியது. நீங்க தான் ஜெயிச்சவங்க. மோசம். கவலைப்படாது.